அப்பா. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு another வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு வீக் 3க்கான கட்டிங் ஒர்க் அவுட் ப்ராசஸோடைய செஸ்ட் அண்ட் ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் தான் போட போகிறேன். லாஸ்ட்டாக வந்துட்டு ஆப்ஸ் ஒர்க் அவுட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஆப்ஸ் ஒர்க் அவுட் போடுற எண்ணமே வரல. லாஸ்ட்டாக வந்துட்டு லைன் பை லைனாக வெறும் ஒர்க் அவுட் வீடியோ மட்டும்தான் இருக்கும். வெறும் கார்டியோ பண்ணுவேன், அப்டமல் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு நாள் வந்துட்டு வீடியோ ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு, அதனால் பாதி வீடியோ தான் இருந்ததுன்றதுனால அப்லோட் பண்ணாமல் விட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அன்றைக்கி ஆப்ஸ் போடாமல் வெறும் கார்டியோ மட்டும் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு நாள் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு கார்டியோ மட்டும் பண்ணேன், ஆப்ஸ் பண்ணலாம் அப்படின்ற இதுவோ தான் வந்தேன் லாஸ்ட்டாக சனிக்கிழமை. ஆனாலும் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் வந்துட்டு ஆப்ஸ் ஒர்க் அவுட் போட முடியல. ஸோ இந்த வாட்டியில் வந்துட்டு ரெகுலராக போடணும். அந்த செகண்ட் வீக்கோடு அந்த இதுலாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ தேர்டு செஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வார்ம் அப்பாக வந்துட்டு புஷ்அப் போடணும், பாடி வெயிட்டில் தான். 3 செட்ஸு 15 கவுண்ட்டு. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் செட். ஆமாம், என்ன ஒர்க் அவுட் இன்னைக்கு? உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட்டுன்னு கேட்டேன். வேணாம், ப்ளீச் பிளீச் பிளீச். இனிமேல் தான் டிசைட் பண்ணமா என்ன ஒர்க் அவுட்டுன்னு தெரியாமல் அப்படியே வந்துட்டு ரேண்டமாக என்ன ஒர்க் அவுட் போட்டு போகிறீங்களா? அதுவும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா தான் ஜிம்முக்கு வரீங்க. சே, அதான் கூப்பிட்டோம். ஜும்பா கிளாஸ் வாங்கன்னா நீங்கள் தான் வரமாட்டேன். நீங்கள் சரி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக வாங்கணும்ல. என்னன்னு அது குழந்தைங்க எதனாச்சும் வந்து பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். சூர்யா ப்ரோ, ஆடு ஸ்கிப் பண்ணுங்கண்ணா. செஸ்ட் அண்ட் ட்ரைசெப்ஸ். உடம்பு கம்மியான மாதிரி இருக்குது. எஸ், அது ஜெயிச்சிட்டேன். ஆமாம், இல்லை இன்றைக்கி வந்து சேமியா உப்புமா தான் சாப்பிட்டேன். ஆமாங்க, குவான்டிட்டி ஃபஸ்ட்லாம் வந்துட்டு ஒரு பேக்கெட் நானே காலி பண்ணுவேன். இப்போ வந்து கால் தான் சாப்பிட்டேன். அதை சாப்பிட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன். ஆமாம், பசி எடுக்குது. என்ன பண்ணுறது, கேலரி டெஃபிசிட் ஸ்டார்ட் பண்ணோம்ல. ஆமாம், நானும் சாரும் நம்ம ஆப்ஸ் எடுத்துன்னு வரலான்னு இருக்கிறேன். சார் அங்கே தான் ஆப்ஸ் போட்டுனுக்கிறாரு. ஆமாம், அதான் நான் சொல்கிறேனே, நம்ம வேறு அவங்க வேறு. அவங்க வந்துட்டு ஓட்ஸு சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறமா வந்து ப்ரௌன் ரைஸு, சிக்கன், பாயில்டு எக்ஸ் அப்படி தான் சாப்பிடுவாங்க. பட் நாங்கள் அப்படி இல்லை. அதுதான் சாப்பிட்றாங்க. நான் நேற்று போயிட்டு நல்லா வந்து பானிபூரி மசாலா பூரிலாம் சாப்பிட்டு வந்தேன் ஜாலியாக. எஸ், நம்ம ஜென்ரல் ஃபிட்னஸ் பண்ணுறோங்க, நம்ம ஒன்றும் பாடி பில்டிங் பண்ணல. இப்போது போட போகிறது செகண்ட் செட்டு.
ஃபர்ஸ்ட் செட் 15 கவுண்ட் போட்டிருக்கேன். ஓகே, சிக்ஸ் 8 9 10 11 12 13 நெஃபெக்ஸோட சாங்ஸா இது? பரவாயில்ல, நல்லா இருக்கு. போடுங்க, நீங்களாம் அவங்க கூட சேர்ந்து ஆப்ஸ் போடுங்க. பத்து செட்டா? ஆ, அங்கே பேட் பாய்ங்க, அவங்களாம் சேராதீங்க, வாங்க வேறு ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் தான் சொல்லணும். இப்போ போட போகிறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டு. Eight, 9, 10. Up. வாங்க. She is disturbing me. Sorry, he is disturbing me. ஷியா ஷியான்னு கூட தெரியல எனக்கு. ஹே மேன், டக்குன்னு போடு மேன், டக்குன்னு போடு. ஆ, புஷ்அப்பு 3 செட்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போ அடுத்ததாக போட போகிறது வந்துட்டு இன்க்ளைன் பாபிள்ஸ் ப்ரெஸ்ஸு 20 kg பர் சைடில். ஃபஸ்ட் செட்டு 12, செகண்ட் செட்டு 10, தேர்ட் செட்டு யார் 9 அந்த மாதிரி ரெப்பு போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு
ஃபஸ்ட் செட்டில் 13 கவுண்ட்டு இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். செகண்ட் செட்டில் வந்துட்டு ஒரு கவுண்ட்டு, தேர்ட் செட்டில் 10 கவுண்ட்டு. ஸோ இது வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இது நடக்குமா தெரில, ட்ரை பண்ணுவோம். யார் அதெல்லாம் மாற்ற முடியாது சொல். ஜிம்மை நான் இங்கிலீஷ் பாட்டு தான் ஓடணும். பயங்கரமா ரீலெல்லாம் எடுத்த மாதிரி இருக்கே. ரீலுக்கெல்லாம் ஏதோ வீடியோ எடுத்த மாதிரி இருக்கே. ஒண்ணுமே போஸ்ட் போடல. அது மேலே அந்த டம்ப்ளைன் எனக்கு என்ன போடுறேன்னு தெரில. அந்த ஜிம் அட்ராசிட்டிஸ் நான் ப்ரொஃபஷனலாக ஒரு விஷயம் சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். ஆனால் கிளைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு கீழே ஒரு லைன் வாங்கலாம். முன்னாடி கிட்ட அனுப்பிச்சிருப்பேனே. சரி கொஞ்சம் நம்ம சர்க்யூட் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிடலாம். ஒரு 3 நாளைக்கு நான் வெள்ளிக்கிழமையிலேருந்து ப்ராப்பராக நம்ம ஸ்கெடியூல் ஆரம்பிச்சோம். சரி ஓகே பண்ண. வியாழக்கிழமை திரும்ப பிரேக் ஆகும். வியாழக்கிழமை பிரேக் ஆகும். வரணும்னு நினைக்கிறேன். நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண போகிறீங்களா? இல்லை, நைட்டுக்கு மேலே தான் வெளில போகிறோம். அதுவுமே நீங்கள் தான் இதுவும் போகிறேன்னு சொன்னீங்களே. ஆஹா, அது பேர் என்னது, ரெசார்ட்டு புக் பண்ணியிருக்கோம். போயிட்டு வந்துட்டீங்களா? நீங்கள் வாட்ஸ்அப்பில் தான் அப்டேட் பண்ணுவீங்க டீ குடிக்கிறது அது இதுன்ட்டு. ஓ ஓ, நான் 10Kவா 20Kவா? ஆ ஓகே. ஓ நாங்களும் தான் மாங்க ஸ்டோரி போடுறோம். எங்கெல்லாம் பார்க்கறதுக்கு ஆளே இருக்க மாட்டேறாங்க. நான் ஆமாம், நான் கூட தான் மாங்கன்னு ஸ்டோரி போட்டுனுக்கிறேன். எங்களை பார்க்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டேறாங்க. ஸ்டோரி போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? 8:30 மணிக்கு போட்டிருக்கேன். 100 பேர் பார்த்துட்டாங்க. நல்லா பெரிய இருக்கு. போங்க வார்ம் அப் பண்ணுங்க. அவங்க வரலையா? யோகிதா மேம். அந்த நாய் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலங்க. 1 வாரம் ஆச்சு என்கிட்ட பேசி. சாரா எடுத்துக்கூட தூக்கி விட்டுட்டு நில்லு. நான் வைக்கும் போது வந்து வாங்கி வைக்கிறேன். Zay. 8 9 easy up
2 more. சொல்லலாம். ஃபஸ்ட் செட்டில் ஒரு ரெப் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். 13 கவுண்ட் போட்டிருக்கேன். இப்போது செகண்ட் செட்டில் வந்து 10 கவுண்ட் போட்ட இடத்துல ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், 11 ஆக்கணும். லாஸ்ட் செட்டில் 9 கவுண்ட் போட்ட இடத்துல ஒரு ரெப் இன்க்ரீஸ் பண்ணணும், 10 ஆகணும். ட்ரை பண்ணுவோம். பெரிய ஆள் தான், கெட்டில் பெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. அவன் ஆப்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒர்க் அவுட் போடுவீங்களா? என்ன ஒர்க் அவுட்டா? ஆமாம், செஸ்ட்டு போட்டால் நாளைக்கு பேக் போட முடியாது. ஃபுல்லாக பைசப்ஸ்லேயே லோட் ஆகும். அதனால் செஸ்ட்டோட ட்ரைசஸ் போட்டு முடிச்சு அப்படியே போட்டு நல்ல காம்பினேஷன் தான். தூக்கணும்ல. ட்ரைசஸ்னால் சின்ன மசிலு, 4 ஃபெட்டிக்கான ஒர்க் அவுட் போட்டால் அப்புறம் ட்ரைசஸ் சின்ன ஒர்க் அவுட்டாக போட்டு நவுந்துடலாம். அதுவும் காம்பவுண்ட் மூமெண்ட், இதுலேயும் காம்பவுண்ட் மூமெண்ட்லாம் சேர்க்க முடியாது. சரா, இப்போது போட போகிறது செகண்ட் செட்டு. எவ்வளோ கவுண்ட் போதும் முதல்ல செக் பண்ணும். போன செட்டில் வந்து 13 கவுண்ட் தானே போச்சு. போன செட்டில் 13 கவுண்ட் போச்சா? ஓகே ஓகே. ஹெட்செட்டை போடு. சூப்பர், போடலாம், போடு. சூப்பர் சூப்பர். அப்பா
வாவ், செம்மையாக இருக்குது. லாஸ்ட் செட் நிற்கிறியா? லாஸ்ட் செட் நில். இப்போ போட போகிறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டு. எனக்கு வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டில் 9 கவுண்டோ நோ தான் போச்சு. ஸோ இதையும் வந்து ஃபெயிலியர் புஷ் பண்ணணும். எப்படியாவது வந்து 12 கவுண்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி முடியலன்னா 10 இல்லைனா 11 எடுத்து வந்து நிறுத்தணும். ட்ரை பண்ணணும். இது ஃபோனில் வால்யூம் கம்மியாகவே. உங்களுக்கு கேட்குதா? கம்மியாக வச்சிடறேன். கம்மியாக தான் வச்சுருக்கேன். அதுவே எனக்கு கேட்குது. கம்மியாக ஆல்ரெடி பாதி தான் வச்சுருக்கேன். இது சூப்பர். இது one more. Last one. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டில் 9 கவுண்ட் போட்டிருந்த இடத்துல 10 கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, இது ஒரு நல்ல சைன். ஃபஸ்ட் செட்டில் வந்து 13 போட்டேன். செகண்ட் செட்டில் வந்துட்டு ஒரே நிமிஷம் பார்த்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட் செட்டில் 13 போட்டேன். செகண்ட் செட்டில் 12, தேர்ட் செட்டில் 10. ஓகே, இப்போ அடுத்ததாக போட போகிற ஒர்க் அவுட் வந்து இன்க்ளைனில் கேபிள் ஃப்ளைஸு 15 kgயில் 2 செட்ஸு 15 போட்டு ஒரு செட்டு 13 போட்டிருந்தேன். திஸ் டைம் வந்துட்டு 3 செட்ஸும் வந்து 15 போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட் எவ்வளோ போகும்னு தெரில, செக் பண்ணலாம்.
இப்போது போட போகிறது ஃபஸ்ட்டு செட்டு. யூஸ் பண்ண போகிறீங்களா? மிஷின் யூஸ் பண்ண போகிறீங்களா? இப்போ 15 kgல 15 reps போட ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பா क्या क्या बोल करा है? क्या बोल नहीं तुमसे कुछ नहीं हो, कुछ नहीं कुछ नहीं. बल्ला कटी பெல்லா கட்டிங்கா? கட் பண்ணிட்டாங்களா? कट பண்ணிடுவேன். எந்த ஆல்ரெடி முனையில் கட் பண்ணி தான் இருக்குது. அதனால தான் தாடி வாழ்ந்துன்னு முஸ்லீமாக சுற்றி இருக்கிறேன்.
சுண்ணத்தா ஆமாம், யார் கட் பண்ண டாக்டர். எதுக்கு சின்ன வயசுலேவா? ஆமாம், ஆமாம் அது நிறைய பேர் கட் பண்ணுறாங்க தோல் ஃப்ளோ வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. லோகம் கிடையாது ஒன்றும் கிடையாது. ஏய் நிஜமாலேடா. பூச்சு போகும்போது வலிச்சிருக்கும், அப்போ பார்த்துருப்பாங்க உள்ள தோல் மாட்டின்னு இருக்கும், அது தோலை கட் பண்ணியிருப்பாங்க. இந்த மனித கட் பண்ணிடுவாங்க. ஆமாம், தோலை கட் பண்ணியிருப்பாங்க. முஸ்லீம் கரெக்டாக அதுதான் சொல்லுவாங்க, ஃப்ளோ நல்லா இருக்கிறதுக்காக தான். ஸ்ட்ரீமில் கட் பண்ணுறது ஆமாம், எனக்குலாம் இப்போ அந்த இடத்த அந்த தொட்ட மாதிரியே பூச்சி இருக்கு. ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கு. இவருக்கு வந்து எங்கள் மாமா பையனுக்கு பண்ணாங்க. சென்சிட்டிவாக இருக்கும்ல அந்த மொனை டிப்பு. தோல் அதை வெளியில் எடுத்து இல்லை அதை கட் பண்ணி எடுத்துருவாங்க. சுண்ணத்துன்றது இந்த தோலை உரிச்சு டிப்பை கட் பண்ணிடுவாங்க. இழுத்து பிடிச்சி டிப்பை கட் பண்ணிடுவாங்க சுண்ணத்தெல்லாம். அதுதான் சுண்ணத்து. போடா குஞ்சு. இப்போது போட போகிறது செகண்ட் செட்டு. ஓ அதே 15 கவுண்ட். பெக்லைஸ் போடுவேன் ஃபஸ்ட்டு. அது போட்டுட்டு இதோ இந்த மிட்ரோ இருக்குல்ல, 1 2 3ஆவது மிஷின் அது போட்டுட்டு போதும் முடிச்சுட்டு வந்து கேட்குறேன். இந்த பென்ட்ராடில் ஆப்ரேட்டர் போடும். இது 3 போட்டு வாங்க. என்னாச்சு? டூ 2.5 ஃபுல்லாக பெண்ட் பண்ண. ஓகேவா? இங்கே நிறுத்தணும். புஷ் பண்ண. அதே பெண்ட் பண்ண. ஒட்டக்கூடாது, டம்பிள் தனித்தனியாக வரணும். இங்கே டச் பண்ணு, இங்கே வரைக்கும் ஃபுல்லாக வரணும். புரியல. இங்கே எல்போ வலிக்குதுன்னா இதுக்கு முன்னாடி உனக்கு எதனா இன்ஜுரி ஆயிருக்கா? இன்ஜுரி ஆனது கிடையாதா? அதுதான், அதனால தான் லோ வெயிட்டில் ட்ரெயின் பண்ணோம். இந்த கையில் வலிக்கலல்ல, இந்த கையில் மட்டும் தானே வலிக்குது. முதல்ல ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணு. 2.5 போட்டு ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணு. ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ணு. எல்போ ஃபுல் ஸ்ட்ரைட் பண்ணு. ஸ்லோவாக டவுன் பண்ணு.
ம். இப்போது போட போகிறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டு. ஸோ அதே 15 கவுண்ட் போட ட்ரை பண்ணோம். ஆனால் லாஸ்ட் டைம் எனக்கு 13 கவுண்ட்டோ 12 தான் போச்சு. ஸோ ட்ரை பண்ணலாம் 15க்காக. Yep. 13 கவுண்ட்டுக்கு மேலே போல, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. காலேஜா ஒரு ட்ரெயினர்லாம் ட்ரெயின் பண்ணவங்களாம் புரிஞ்சுச்சா? ட்ரெயின் பண்ணவங்கன்னா அவங்க மாறிட்டு சார் வந்தார் நாகாத்தம்மன் உங்கள்கிட்ட இருந்து எங்கே அது காணும்? அவர் காலி ஆகிட்டார். எங்கே போயிட்டாரு? ராமபுரம் ஸ்லாம் போயிட்டார். இங்கே சம்பளம் கம்மி, அதனால் அங்கே போயிட்டார். அது ஆளே காணுங்க சார். காலி ஆகிட்டாரு. நம்ம இருக்கிறவங்கள காப்பாற்றணும். இவனே நம்ம எல்லாரையும் வந்துட்டு சொல்லிவிட்டு அவன் பேர் கெட்ட பேர் ஆக்கிட்டு கூடாது. தெரியாதவங்களுக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சம்பளம் அதான் கதை தெரிஞ்சவங்ககிட்ட போய் நம்ம போய் சொல்ல முடியாது. ஆ
இப்போது அடுத்ததாக போட போகிறது வந்துட்டு 30 kgயில் ஃப்ளாட் டம்பிள் ப்ரெஸ்ஸு 3 செட்ஸுமே 10 10 10 அந்த ரெப்ரேஞ்சு போயிருக்கு. இந்த வாட்டி போகலான்னு தான் இருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணுங்களேன். பண்ணுறீங்களா? 30 kgயில் 3 செட்ஸு 10 10 கவுண்ட் போடணும். இப்போ ட்ரை பண்ணுவோம். லாஸ்ட் டைம் போச்சு, இந்த வாட்டி போகுமான்னு தெரியல. Three, 2, 1. Yep. See. Up. 8. 2 more. Up. Up. ஃபஸ்ட் செட்டில் எப்படியோ 10 கவுண்ட் தள்ளிட்டேன். இப்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செகண்ட் செட் போடலாம். அவன் அப்படி தான் போயிருப்பான்னு வச்சுக்கோங்க. எவன் எப்படி போயிருப்பான் சொல்ல முடியாது. அவன் ஒரு கல்யாணம் ஆகிட்டு ஆளுக்குது, எனக்கு ஆளுக்குது. 2 பேர் தனியாக பேசும்போது எதுக்கு இதெல்லாம் கேட்கணும்டா? நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நான் வந்துட்டு அதெல்லாம் வந்து தவிர்க்கலாம்ல. என்னது தவிர்க்கலாம்? நீங்கள் என்ன பிரச்சனையை பற்றி தான் பேசுவீங்க 2 பேரும் சேர்ந்து. நான் தவிர்த்தாலும் சண்டை வரதான் செய்யும். தவிர்க்கணும்னு நினச்சாலும் சண்டையே வரும். முதல் 3 மாதம் 3 மாதம் அமோகமாக போகுமா? வச்சு செஞ்சுட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் வரும். அதுக்கப்புறமா வச்சு செஞ்சுனே தான் இருக்கும். கிளம்பி அப்புறம் ஹோண்டா சாப்பிட விட்டா போகும் கிளம்பிடுவீங்க. என் ஊருக்கு போனால் எதுக்கு போனான்னு அவனுக்கும் தெரில, எங்களுக்கும் தெரில. அவருக்கு இதில் கிறிஸ்மஸ் தான் போவார். நல்ல பொங்கல்ல உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனீங்களா? கிறிஸ்மஸ்ல அவங்க அம்மா அங்கே வந்தாங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தா அவங்க வீட்டுக்கு போவாங்க. டைம் இருந்துச்சுன்னா போவோம். தலை பொங்கல் அவங்க வீட்டு தானே போனா? அப்படி போனோம் இல்லை, அங்கேருந்து இது மட்டும் கொண்டு வருவாங்க, சீர்வரிசை மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஓ, ஆனால் தலை தீபாவளி தான் பொண்ணு வீட்டு தான் போனோம். ஆமாம், ஏன்னா அப்போ வடக்கறி சோறு செய்வாங்க. ஏன் போல தலை தீபாவளி தானே? ஆமாம், அதான் அங்கேருந்து திங்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. தீபாவளி அப்போ இங்கே இருந்தால் இல்லை ஊரில் அதை கொண்டு வரமா இருக்கணும். அவங்க அப்பா எடுத்துகிட்டு புதுசாக இருக்குது. பொண்ணு வீட்டு தான் போவோம். சரி விட, அவன் ஏதோ மாப்பிள்ளை வீட்டுக்கு போட்டுவான், கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ட்டு. ஒரு கிறிஸ்டின் பொண்ணு இருந்துல்ல, அதெல்லாம் எப்படி ஒன்று பண்ணிக்கிறேன். என் கைக்கு கூட சொல்லி அனுப்பிச்சேன். நான் போயிட்டு எதனா பண்ணிட்டு வாடான்ட்டா. கேக் ஏற்றுனா, ஒயின் இருந்தால் ஒயின் ஏற்றுனா, கேக்கு தான் நல்லா கேட்குது. அப்படி தான் இருப்பாங்க. வாழ்க்கையிலே மறக்க மாட்டேங்க. பாட்டு மாட்டேன் சூத்த வச்சிருவேன். சரி நான் போயிடுறேன், நீ அந்த பாட்டு வை.
ஏன்டா இப்படி இருக்கிறீங்க அல்ப? இங்கிலீஷ் பார்த்து தானே சரி இங்கிலீஷ் பார்த்து வேணாம். சரி கேட்டோம் ஆடு வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. நீ மாற்றிட்டு ஓடுருவ ஒருத்த. மாட்டிக்கிங்க ஆடு வந்தால் ஸ்கிப் பண்ணுமா ஸ்கிப் சரி பண்ண வேணாம், ஸ்கிப்பே பண்ண வேணாம், நான் வெளில வச்சுக்கிறேன். சரி ஆடு வந்தால் ஸ்கிப் பண்ணுவேன். மாற்றினா கொலை காண்டாயிடுவேன், மாற்றி நான் தான் பாட்டு கேட்க போகிறேன். பெல்ல அறுத்துடுவேன். இப்போது போட போகிறது செகண்ட் செட்டு. அதே மாதிரி 10 கவுண்ட்டு. கேமரா அதோ உங்களை பார்த்த மாதிரியே இருக்குது. ஐயோ, நீ வீட்டுக்கு போய் காமிப்பீங்க, நானும் யூடியூப்பில் வந்துக்கிறேன் பார்த்தியா, இந்த ஹேர் ஸ்டைலோட என்னை பாருங்கள். உங்கள் பையன் ஸ்கூல் தானே படிக்கிறான்? காலேஜுக்கு போகும்போது ஜிம்மு ஜாயின் பண்ணுறீங்களா? காலேஜுக்கு போனோன்னே ஜிம்மு ஜாயின் பண்ணுறீங்களா பையனை? ஆ, டெய்லி காலைல பண்ணுறது தான். ஆ, ம். நீங்களும் ரெகுலராக வரணும். எத்தனை கிலோ கம்மியாக இருக்கு? 12 கிலோ கம்மியாக இருக்கா? எத்தனை மாதம் ஆச்சு? ஆனால் தொப்பை மட்டும் கம்மியாக மாட்டுது. ஆ ஆ என்ன கேட்டா? ஆ ஆமாம், அதுவும் குறையணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையுது. நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த தொப்பை இன்ச் எடுத்து பாருங்கள், அப்போ தெரியும். ஆ ஆ 12 கிலோ கம்மி பண்ணிட்டீங்க, சாப்பாடு நான் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னுக்கிறீங்க. சாப்பிடுங்க, இஷ்டத்துக்கு சாப்பிடுங்க ஜாலியாக. ஆஹா, நின்றுட்டேன். எங்கள் மாமா மட்டும் தான் வராரு. ஒல்லியாக ஒருத்தர் இருப்பார் பாருங்க, கார்த்திக்கு, அவர் தான். சரி, easy, focus, lightweight. Eight. One more. Yep. பொறுமை பொறுமை. அதே தான் இங்கேயும், அதே தான் இங்கேயும், அதே இதுதான் இங்கேயும். டயர்டாக தான் இருக்குது. 2 வாரமாக உடம்பு சரியில்லை, அதுவே இன்னும் கிளியரே ஆகலை. மருந்து குடிக்க எனக்கு இந்த கிளைமேட் பிரச்சனை, மெடிசன் சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க மாட்டேங்குது, ட்ரௌசியாகவே. நான் வீட்டில் உட்காந்தாலும் ஆ
மாஸ்டர் ம் படுத்துட்டு போகிறது சரியான பொசிஷன் தானே இது? கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் 3 பெரிய ஒர்க் அவுட் இருக்கா. இன்னும் இப்போ தான் நான் பாதியே முடிச்சிருக்கிறேன். ஓகே பரவாயில்ல, ஃபினிஷ் பண்ணணும். நீங்க நான் கவர் ஆக மாட்டேன் தானே? ஆஹா easy. Third set. Yappa. Easy. Yep. இந்த வாட்டி தேர்ட் செட்டில் என்னால் 7 கவுண்ட் தான் போட முடிஞ்சது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு டபுள் பார் போட்டு செஸ்ட் ஒர்க் அவுட் கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் ட்ரைசெப்ஸ்க்கு ஒரு 2 வேரியேஷன் போட்டால் ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சு. என்ன
இப்போ அடுத்ததாக போட போகிறது வந்துட்டு பாடி வெயிட் டிப்ஸு. ஸோ இதில் 3 செட்ஸு 12 கவுண்ட் அந்த மாதிரி போட்டிருந்தேன். ஸோ இப்போ போட போகிறது ஃபஸ்ட் செட்டு. எவ்வளோ ரெப் போகுது செக் பண்ணலாம். இது வழியாக அதில் கேட்கும் மைக். அது ஓகே 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 ஓகே. நீங்களே பேசிக்கிறீங்க. அதில் கேட்கும், அதனால தான் பேசுகிறேன். இப்போது போட போகிறது செகண்ட் செட்டு. அதே 12 கவுண்ட்டு. அப்பா 10 கவுண்ட் தான் போச்சு. ஒரு உடம்பு சரியில்லாதனாலையா இல்லை என்னன்னு தெரியல, ரெகுலராக போகிற கவுண்ட்டு எதுவுமே போக மாட்டுது. ஸோ
ஸோ இனிமேலாவது கொஞ்சம் கான்ஷியஸாக ஒர்க் அவுட்டு ரெகுலராக போடணும். இப்போ போட போகிறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டு. போன வாட்டி வந்து 10 கவுண்ட் தான் போச்சு. ஸோ இந்த வாட்டி எவ்வளோ கவுண்ட் போகும்னு தெரியல. இன்னும் முடிக்கவே இல்லையா? டபுள் பார் போடுமா? முடிஞ்சிச்சா? இன்னும் பைசப்ஸ் போடணும், ட்ரைசப்ஸ் போடணும். பைசப்ஸு ட்ரைசப்ஸ் போடணும். பார்பிளில் அது இல்லை, ஸ்ட்ரைட் ராடில் என்ன பண்ண
பாடி வெயிட் டிப்ஸ் வந்துட்டு என்னால் 3 செட்ஸுமே 12 கவுண்ட் போட முடியல. அதாவது ஒரு செட்டு மட்டும் 12 போட்டு ஒரு செட்டு 10, ரெண்டாவது செட்டும் 10லேயே மேக்ஸ் பண்ணேன். 2 ரெப்பு அதிகம் வாங்கிச்சு அதில். ஸோ இப்போ அடுத்ததாக போட போகிறது வந்துட்டு பாபிள் புஷ் டவுனு 50 kgயில் ஃபஸ்ட் செட் 15, செகண்ட் செட் 12, தேர்ட் செட் 10 அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் செட் எப்படி 15 போட்டிருவேன், செகண்ட் அண்ட் தேர்ட் செட்டில் எவ்வளோ போகும்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது eight, 9, 10. இப்போது போட போகிறது செகண்ட் செட்டு. ஃபஸ்ட் செட்டில் 15 போட்டேன், செகண்டில் என்னவோ 12 கவுண்ட்டோ நான் தான் போட்டிருக்கேன். ஆமாம் 12 கவுண்ட் போட்டிருந்தேன். ஸோ இப்போ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணலாம். ஒன் மோர். 12 கவுண்ட்டுக்கு மேலே ஒரு ரெப்பு கூட நான் ஊரில். பட் அதனால 12 கவுண்ட்டில் மேக்ஸ் பண்ணுறதுல ஒரு அளவு சந்தோஷமாக இருக்குது. இப்போ அடுத்து ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தேர்ட் செட் போடலாம்.
இன்னும் இது ஒரு செட் இருக்குது. இன்னொரு ஒர்க் அவுட் ஒரு 3 செட் இருக்குது. அவ்வளோதான் முடிவு. டெஸ்ட்டு முடிச்சிட்டேன். சாப்பாடு கம்மியாக சாப்பிட்டு வந்தாலும் எனர்ஜியே இல்லை, அப்படியே பொங்கின்னு. ஆ நான் ஃபுட் சோர்ஸ்லேருந்து எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். வே ப்ரோட்டீன் எக்ஸ்பென்சிவ்ல 5000 6000 ஆகுது. ஆ தெகிட்டுதுங்க. ஆஹா, எக்கு சாப்பிட்றேன். இங்கே வந்து ஒர்க் அவுட் ஹெவியாக புஷ் பண்ணும் போது நம்ம டம் கட்டி தள்ளுறோம்ல, அப்படியே வெளில வருது. கம்மியாக சாப்பிட்டா எனர்ஜி இருக்க மாட்டேது, அதிகமாக சாப்பிட்டு வந்தால் வாமிட் வருது. நான் சொல்கிறது புரியலையா? பாயில்டு எக்கும் நான் சாப்பிட்ருவேன், ஆம்லேட்டும் சாப்பிட்ருவேன், அதுவும் சாப்பிட்ருவேன். சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு எதுவுமே தர மாட்டுது. ஒரு 1 hour கழிச்சு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம்ல, வெயிட்டை புஷ் பண்ணும் போது தலைக்கீழே நின்னா வாந்தி வரும்ல, அது மாதிரி அப்படியே மொத்தமாக வெளில வருது. டெய்லி அதான் பண்ணும். இப்போ டிஃபன் எதனா சாப்பிட்டேன்னா ஹாட் வாட்டர் இவ்வளோ பெரிய சொம்பு ஃபுல்லாக குடிச்சிட்டு வருது. குளிர் காலை எடுத்துக்க மாட்டுது, டைஜஷன் ஆக மாட்டுது. நேற்று கூட காலையில் 12 பூரி சாப்பிட்டவன் தான். அதுக்கப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு தான் சாப்பிட்டேன். அதுதான் கம்மி. அழகாக சாப்பிடலாம், வாயில தான் சாப்பிடலாம். அது உங்களுக்கு புரியல. பூரி தின்னான பூரினா தான் அவ்வளோலாம் போகாது. பூரியில் என்ன இருக்கு, அமுக்கணும்னு காற்று தான் இருக்கும். அதுதான் சொல்கிறேன். அதை சாப்பிட்டுட்டுக்கு அப்புறமா சாயங்காலம் தான் சாப்பிட்டேன். மதியானம் எதுவுமே சாப்பிட முடியல. முடியாது, ஆயில் ஃபுல்லாக இருக்கும், அதுவே வயிறு ஃபுல்லாக. ஆமாம், ஈவினிங் போயிட்டு சாப்பாடு சிக்கன் தொக்கு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போயிட்டு பானிபூரி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து 10 மணிக்கு சாப்பாடு பேலன்ஸ் கறி சாப்பிட்டுட்டு பத்துட்டேன். பின்ன மண்ணிலேயே வெயிட் இறங்கும். கலோரியை கணக்கு பண்ணால் எங்கேயோ போகுது. அது ஒரு பூரியே எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 100 110 வரும். அது வீட்டு பூரி தான். கலோரியா எனக்கு தெரிஞ்சு 5000 கலோரிக்கு மேலே போகும்னு நினைக்கிறேன். நம்ம 5000 கலோரியில் பேர்ன் பண்ணவே முடியாது. அதான் பேர்ன் பண்ண ட்ரை பண்ணுகிறேன். ஒரே நாள் இல்லைடா, ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணாலும் 5000 கலோரி எனக்கு தெரிஞ்சு பேர்ன் ஆகாது. ஒரு வாரம் ஃபுல்லாக 5000 கேலரியை பேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் 5000 கேலரியை லோட் பண்ணிவிட்டு இது பறித்து போட்ட குடோன்லேயே இருக்கலாமே. என்ன பண்ணுறது, குடோன்லேயே இருக்கலாம் தான். ஆனால் ஆசை யாரை விட்டுது? ஒரு பாடி பில்டராக இருந்தால் அப்படி நம்ம பேசக்கூடாது. நல்ல பேபி ஷவர் பண்ணுற மாதிரி அப்பப்போ வயிறு வச்சுக்கிட்டு நல்ல லூஸான டீஷர்ட் போட போய் தெரிய மாட்டேங்குது. கம்மியாக தாங்க இருக்குது. சாப்பிடாம வந்திருந்தேன்னா ஒர்க் அவுட்டே பண்ணிருக்க முடியாது. எனக்கு கண்ணு வேணும்னு, வாயும் வேணும்னு, வயிறு வேணாந்து நான் என்ன பண்ணுறது? அங்கே எங்கள் வீட்டில் வந்து எப்படி தம்மா அந்த எடுத்து டக்குன்னு போட்டிட்டு புஃப்னு ஆனோன்னு எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே தந்து எனக்கு வைப்பாங்க. அந்த கடையில் அந்த புஃப்னு இருக்கும் போதே பார்க்கும் போது கறி தொக்கு, அதுவும் புரோட்டீன் தான். புரோட்டீன் கார்ப் ஃபேட் இருந்துச்சா? அம்புட்டு தான். மேலே என்ன பண்ணுனாங்க அவ்வளோ நேரம்? அவங்க ஆப்ஸ் ஒர்க் அவுட் போட்டுட்டு இருந்தாங்க, நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்.
பாத்தியா இது அச்சீவ் உங்க ரெண்டு இதெல்லாம் நான் சம்மந்தப்பட மாட்டேன்ப்பா. இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நீ கொஞ்சம் ஆயிலா சாப்பிட்டேன். சாப்பிட்றது எதுக்காக வாழ்றது எதுக்காக சாப்பிட்றதுக்காக ஒர்க் அவுட் வந்து எதுக்காக போனோம் அப்புறம் என்ன டேஸுக்கு ஜிம்முக்கு வந்துக்கிட்டு ஜிம்முக்கு வர்றது வந்து நான் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக அப்புறம் என்ன டேஸுக்கு அதை சாப்பிட்டுக்கிட்டு யோ ஜிம்முக்கு வந்து அது சாப்பிடணும்னு இது தப்பு கிடையாது ஐயா தொப்பாரு ஜிம்முக்கு எந்த டைம் யூ ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் பீப்புள் ஓகே எங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது நாங்கள் எப்படின்னா நல்லா வாழ்ந்துட்டு போங்க. கொலஸ்ட்ரால் ஏறி சீக்கிரம் ஒன்றும் இல்லை இப்போது நான் வந்துட்டு 12 பூரி சாப்பிட்றேன் இல்லை 20 பூரி சாப்பிட்றேன் சப்பாத்தி சாப்பிட்றேன் எதையோ சாப்பிட்றேன். வயசு எத்தனை? எனக்கு 26 ஆகுது. 26. ஆமா. இன்னும் ஒரு 3 வருஷம் போதும். டைஜஷன் ப்ராப்ளம். இதை வந்துட்டு நான் என்னுடைய தொப்பை இல்லை அது. இது தொப்பை இல்லைங்க பெரிய ஆப்ஸ். இப்போ இவங்கெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குதுல்ல எனக்கு மொத்தமாக சேர்த்து பெருசாக இருக்குது. எனக்கே இவ்வளவு பெருசு இருக்கு தெரியுமா ஒரு பிட்டு. அதாங்க இவருக்கு குட்டி குட்டியாக இருக்குதுல்ல இங்கன்ட்டு எனக்கு எல்லாம் சேர்த்து மொத்தமாக பெருசாக இருக்குது ஆப்ஸ். ஏங்க இது ஆப்ஸ் தானே ஆமாம் பார்த்தீங்களா கையாச்சு ஆப்ஸ். அதுதான் ஆப்ஸ் ஒர்க் அவுட் தானே சொல்லி கொடுப்பாரு. ஐயோ நான் சொல்றது இது ஆப்ஸ் தானே எனக்கு இருக்குது ஆப்ஸ் தானே. பாருங்க வந்துரும் இப்ப. ஆமா வந்துரும். இன்னைக்கு ஆரம்பிச்சா நாளைக்கு வந்துரும். வந்துரும் இப்ப கொஞ்ச நாள்ல வந்துரும். கல்யாணம் பண்ணனும், சிக்ஸ் பேக் வைக்கணும், கல்யாணம் பண்ணணும். நான் அந்த கோட்டு போட்டு நிக்கும் போது அப்படியே இப்படி நிக்கணும். தலைக்காணி வச்சு மறைச்சிக்கிறேன். இந்த இதுல போட்டோ எடுக்கும்போது மட்டும் அப்படி நினைப்பேன். அப்புறம் அவன் ஃபோட்டோ எடுத்துட்டு எல்லாம் கிளம்பா கொஞ்ச நாள் அடுத்த ஆள் வரும்போது இது அப்படி சொல்லுங்க. இப்போ போட போகிறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டு. நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். எவ்வளோ போகும்னு தெரில. கவுண்ட் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா இதோ அந்த அக்கா போட்டுருந்தாங்க. பாய். அவன் போட்டு முடிச்சிட்டாங்களா தெரியலையா? சரி நீ போடுங்க, அவங்க மாற்றிப்பாங்க. எதுக்கு இதெல்லாம் அதிகமாக போட்டிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு கேப் இருந்தாலும் போக மாட்டேங்குது. நானும் அதெல்லாம் 3 மாதம் முன்னாடி போட்டேன். இவன் லேட்டு. வெயிட் இறக்கி வச்சிருக்கிறாங்க. 2.5 போடணும். அப்பா அதுவாது போதே சந்தோஷப்படு.
என்னடா லேட்டா? என்ன லேட்டாக வந்தியா? என்ன லேட் ஆயிடுச்சா? கொஞ்ச நாள் வரல, 1 வீக் ஆயிடுச்சு. ஆ இது போயிருந்தோம், கொடைக்கானல் போயிருந்தோம். ஆ ஆ காலையில் தான் வந்தேன். எத்தனை மணிக்கு வந்தா? காலையிலையா? ஆ 8 மணிக்கு. ஆ 8 மணி. 8 மணிக்கு வந்துட்டீங்க. ஓ இத்தனை மணிக்கு வந்துட்டியாடா ஜிம்முக்கு? ஆ அவன் வேறு சஞ்சய் வேறு கேட்டுருந்தான்டா ஷெட்யூலுக்கு. சஞ்சய் கேட்டுருந்தானே, வந்தானே ஷெட்யூல் கார் காட்டுறதுக்கா? ஷெட்யூல் தான் கேட்டுருந்தான். ஆ நேரில் வரலாம் பேசினேன். ஆ ஃபோன் பண்ண வர சொன்னேன். ஷூ பேட் நான் வாங்கியிருக்கேன். ஆ அவங்க அக்கா காசை கரியாகிட்டான்டா. புரியல. அவங்க அக்கா காசை கரியாகிட்டான்டா. உங்கள் அக்காவை ஏமாத்தலாம். இப்போது லாஸ்ட்டாக போட போகிற ஒர்க் அவுட் வந்து ஈஸி பாஸ் கழிச்சு இப்போ சைடு 5 kg வச்சுருக்கேன். 15 கவுண்ட்டு ஃபஸ்ட் செட்டு போட்டேன். செகண்ட் செட்டும் 15 போட்டேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டாக வெறும் 10 கவுண்ட் போட்டேன். ஸோ இப்போது ஃபஸ்ட் செட்டு ட்ரை பண்ணுவோம் எவ்வளோ ரெப்பு போகுதுன்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். Eight, 9, 10. Z. Yep. 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 ஆண்டி பேஜ் குறைச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க ஆண்டி. பரவாயில்ல பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர். அந்த கிளைண்ட் வந்து பிடி கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார் சஞ்சய். ஆ அவங்க அக்காவுக்கு 34. அவங்க அக்காவுக்கு 28 வயசு தான் ஆகுது. அவங்க கூட கருப்பாக ஒருத்தங்க வருவாங்க குள்ளமா. 34லாம் கிடையாது, 28 தான். அவன் வெறுப்பேற்றதுக்கு போய் சொல்கிறான். அவங்க அக்கா வெறுப்பேற்றதுக்கு. ஆ 34லாம் கிடையாது. வேணா நான் நாளைக்கு கேட்டு சொல்கிறேன்டா. வேணா நான் நாளைக்கு. ஆ இது இவ போட போகிறது செகண்ட் செட்டு.
ஆ எதை வேணால் கேட்டு போட்டோம். Eight, 9. Yep. One more. எது செய்யறதுக்கு ஈஸியாக இருக்குதோ அதை சாப்பிடுங்க. என்னங்க? சில பேர் வீட்டில் எது இருக்கோ அதை சாப்பிடுவாங்க, சில பேர் வீட்டில் எது செய்ய ஈஸியாக இருக்கோ அதை சாப்பிடுவாங்க. ரெண்டாவது சொன்ன ஆப்ஷன் அவர் வீட்டில் பண்ணுறது. எஸ். இந்த வீடியோ பாருலாம் வந்து கேட்பானுங்க, அப்படி ஜிம்மில் போய் என்ன தானே பேசுவீங்க? ராமச்சந்திராவை யார் வச்சுன்னுக்கிறா, யார் என்ன பண்ணுறாங்க, இதை தான் பேசுவோம். இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் ஒன்று சொல்லுவான் பார்த்தீங்களா, பேச்சி அம்மா உனக்கு தெரியாதுன்னு சொல்லு, பேச்சி அம்மா எனக்கு தங்கச்சி மாதிரியா. பாய். அப்பா ஒன்றரை மணி நேரமாக ஒர்க் அவுட் போட்டுக்கிறேண்ணா. சரி, இப்போ போட போகிறது லாஸ்ட் டைம் ஃபைனல் செட்டு. 2 sets 15 கவுண்ட் போட்டாச்சு. இப்போ இதை முடித்தா வீட்டுக்கு சர்றன்னு ஓடிடலாம். லாஸ்ட் செட்டில் 10 கவுண்ட் தான் போட்டேன். முடிஞ்சிச்சு இன்றைக்கி ஒர்க் அவுட்.